வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா கருப்பு கருப்பு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். கருப்பு ரிலீஸ் ஆகி அப்படின்னாலும் ஒரு 2 வாரம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே. கருப்பு படம் நான் போய் தேட்டர்ல ஆனால் 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். ரிவ்யூவே லேட்டாக தான் வருது, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கருப்பு ரிவ்யூ. இதோ வீடியோக்குள்ள போவோம். ஓகே நண்பர்களே, ஏதோ கருப்பு ரிவ்யூ. கருப்பு நான் படத்தை தேட்டரில் போய் பார்த்துற வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க ஆஹாவா இருக்கு, ஓஹோவா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம், பல தடவை பார்க்கலாம், 2 3 தடவை பார்க்கலாம். நமக்கு எதுவும் சரியா தெரியல. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன், சரி ஓகே நம்ம போயிட்டு கருப்பு மூவி நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், பார்க்காம சொல்லக்கூடாது. சில பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டே படத்தோட ரிவ்யூ போல ட்ரெய்லர் ரிவ்யூன்னு ஒன்று போடலான்னு இருந்தேன். ட்ரெய்லர் ரிவ்யூனா அந்த மாதிரி போடலான்னு இருந்திருக்காங்க மக்கள் சில பேர். அதனால சரி வேணாம், நம்ம மூவி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் மூவியை பார்த்துட்டு இப்போ நான் ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கேன் நண்பர்களே. நேற்று போய் பார்த்தேன், அப்படியே சுட சுட வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை நண்பர்களே, வழக்கம் போல மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் படத்தில் பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்போ நல்லா இருக்கு. ஆனால் சூர்யாவே ரொம்ப லேட்டாக தான் வருவார். படத்தோட ஒரு 37 35 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் தான் சூர்யாவே வருவார். சில பேர் ஸ்பாயிலராக இருக்கும். ஸ்பாயிலராக இருந்தால் அந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா கதையே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரேண்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. ரேண்ட்னா அப்படியே குழம்புறது, அப்படியே கடைன்னு சொல்லிடலாம் கதையை அப்படிங்கிறதான். அது வேற என்ன கதையில இருந்தது. ஒரு மூக்குத்தி அம்மன் எப்படி மூக்குத்தி அம்மன்ல எப்படி அந்த கடவுளே நேர்ல வந்து அவங்களுக்கு அந்த மக்களோட, அதாவது நம்ம லீட் ஹீரோ ஆர்ஜே பாலாஜி வந்திருப்பாரு. அதே கான்செப்ட் தான் இதுலயுமே. இல்ல லீடா வந்திருக்க மாட்டாரு, ஒரு மாதிரி வில்லன் ரோல்ல வந்திருப்பாரு. அந்த ரோலுக்கு ரோல் பேர் கூட பேபி கண்ணன் ஏதோ ஒன்று வரும். அது பயங்கரமா இருந்துச்சு. அது ஏதோ சுமார் எப்படி காமெடி லைனை தாண்டி ஒரு வில்லனிசம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல, டீசெண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சேம் மூக்குத்தி அம்மன் கான்செப்ட் தான் படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடவுளே, அதாவது கருப்பு சாமியே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து ஒரு இடத்துல இருக்கிற அநியாயத்தை கேட்கறாங்க. அதாவது அந்த கோர்ட்ல இருக்கிற ஒரு சில அநியாயங்கள் நடக்குது. அதை எப்படி தட்டி கேட்டு அதுக்கு ஒரு சமாளிக்கிறாங்கிறத ரொம்ப ஜஸ்டிஃபைடா கொடுத்துருக்காங்க. நம்ம இது இன்னும் ரொம்ப எக்ஸாஜரேட்டரா இதுனா இவ்வளவு ஓவரா இருக்குல்ல, கம்மியா இருக்குன்னு யாரும் கேட்கற மாதிரிலாம் இல்லை. கரெக்டா அதை அளவா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? அளவா. சரி ஓகே. சரி இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தா படம் ஃபுல்லா ஜஸ்டிஃபைடா நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த மாஸ் முக்கியமான விஷயமே அந்த ஸ்கோர் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் சாய் அபியங்கர் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். எங்க காதுல வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில பாதி வார்த்தை எப்பயுமே ஒரு பாட்டுல பாதி வார்த்தை எப்பயுமே புரியாது. அதே மாதிரி இதுல பாதி இது புரியல. ஆனா புரிஞ்சுக்கணும்னா உட்காந்து அதை ஓட்டி ஓட்டி கேட்டா மட்டும் தான் புரியும். அதே மாதிரி தான் இந்த பாட்டு வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி புரிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா அதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா அதை தாண்டி சில பாட்டு, இந்த 4 பேருன்னு ஏதோ ஒரு பாட்டு வரும். அது நல்லா வித்தியாசம் புதுசா இருந்துச்சு. அது இந்த படம் எனக்கு தெரியாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்டேன். ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தோட பாட்டு தான் அதுன்னு. அது பார்த்தா சரி ஓகே இதுவே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து அப்படியே அவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லா. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஒர்த் வாட்சிங். நீங்க நேரில் போய் இது கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஐப் ஏத்துனாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா பெருசா ஐப் ஆகல. ஒன் டைம் நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாஸ் எலிமெண்ட்டை பார்க்கணும், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய இது பார்க்கணும். அதுவும் அது கருப்பு கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கணும். கருப்பு கெட்டப்ல என்ட்ரி, அது சவுண்டு, பிஜிஎம் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். சூர்யா வழக்கம் போல மாஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல பேக் அடிச்சுட்டு இந்த படத்துல தான் ஏதோ கொஞ்சம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு வெளில பேசிக்கிற அளவுக்கு படம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல நீங்க போய் பார்க்கலாம் நண்பர்களே. வேற எதுவும் சொல்லணும் இல்லை. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பின்னிட்டாரு. டைரக்ஷன் வந்து சொல்லவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரி தெரியல. 4 படம் எடுத்தாது, உண்மையில் 4 படம். ஆனா அதோட இது கம்பேர் பண்றப்ப ஒரு கொஞ்சம் ஸ்கேல், அதாவது பிக் ஸ்கேல் சொல்லுவாங்க. சூர்யாவே ஆக்டரா வந்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த படத்துலயாவது கொஞ்சம் ஸ்கேல் கம்மி. ஒரு பெரிய ஸ்டார் வச்சு பண்றப்ப எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி ஒரு அவுட் கொடுத்துறாரு. நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி சூர்யா சார் வழக்கம் போல எதுலயும் இல்லாம அந்த பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அந்த கெட்ட போட்டு வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும், பிளாஸ்டா இருக்கும், தரமா இருக்கும். கண்டிப்பா வாட்சபிள். கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்துல உங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. நல்லா இருக்கும். நல்ல படம் நல்லா இருக்கு. தப்பாலாம் சொல்ல, படம் நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா கிளியரா கேட்கும். உள்ள நிறைய காமெடி, சில சீன்ஸ்லாம் அவனே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் ஆன் பண்ணதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதே இல்லாமல் வேற படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு படமா ஃபுல்லா போட்டிருக்காங்க. கண்டிப்பா வாட்சபிள். மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. இதுதான் படத்தை பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ இல்ல ரேண்டமான வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் பிளாக் பார்க்கணும்னா மறக்காம டிவாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பரத் வாட்ச், அதாவது விஜே பரத் வாட்ச்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இது நான் உங்கள் விஜே பிவி உங்களிடம் விடை பெறுகிறேன்.